பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களின் கர்மா தீர மிளகு தீபம் ஏத்துங்க. கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏத்துங்க. அப்ப இது எப்படி அப்படின்றது பார்ப்போம். இப்ப வாழ்க்கையில எல்லாமே நம்ம கஷ்டப்படுறோம்னா, அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய ஜாதகம் தான் காரணம். இப்ப ஜாதகத்துல ராகு, கேதுக்கள் பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராகுவும் கேதுவும் மட்டும்தான் இயற்கையிலேயே பாவ கிரகங்கள். அப்ப இந்த பாவ கிரகங்கள் சுப கிரகங்களுடன் சேர்ந்திருந்தா நம்மளோட லைஃப்ல பிரச்சனை. அப்ப சுப கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரு, சுக்கிரன், புதன். இந்த 3 கிரகங்களுடன் ராகு, கேது சேர்ந்திருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல நெறைய பிரச்சனைகள சந்திப்போம். அப்ப காலம் நம்மளை படுத்தும். இப்ப கால பைரவர் அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, காலத்துக்கு அதிபதி. அப்ப காலத்தை சம்ஹாரம் செய்பவர். காலத்தினால் ஏற்படும் பிரச்சனையை தீர்க்க வல்லவர் பைரவர். இப்ப சிவன் கோயில்லயே கோயில பூட்டி, கோயில்ல இருக்கிற சாவிய என்ன யார் கையில வைப்பாங்க? பைரவர்ட்ட வைப்பாங்க. இப்போ என்னதான் முழுமுதற் கடவுள் விநாயகரா இருந்தாலும், என்ன இறைவன நம்ம வேண்டுனாலுமே, கடைசியா சிவன் சொத்த எடுத்துட்டு போகாம யாரு பாதுகாக்கிறவர் அப்படின்னா, பைரவர் தான். அப்ப அதனால தான் இந்த காலத்துக்கே அதிபதி பைரவர். அப்ப இந்த பைரவரை எப்படி நம்ம வேண்டுனா, நமக்கு காலம் நமக்கு சாதகமாக இருக்கும். நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனை நமக்கு தீர்றதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா, இப்ப ராகு, கேதுக்கள் தான் நமக்கு பிரச்சனை பண்ணும். அப்போ ராகு காலத்துல தான் காலபைரவர கும்பிடணும். அப்போ சிவன் கோயில்ல இருக்கிற காலபைரவர ராகு காலத்துல மேக்ஸிமம் எப்படி நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல. ஏன் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியனுடைய நாள். ஏன்னா நம்மளுடைய ஆன்மா சூரியன், நம்மளுடைய உடல் சூரியன். அப்ப அதனால ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 இந்த ராகு காலத்துல காலபைரவருக்கு 2 மண்ணகல்ல நல்லெண்ணெய் ஊத்தி, தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏத்தணும். தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா அந்த நல்லெண்ணெய்க்குள்ள மிளகு, வெள்ளை மிளகு போடணும். அப்ப வெள்ளை மிளகு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். வெள்ளை மிளகு வாங்கி 2 மண்ணகல்லையும் இந்த தீபத்துல 2 வெள்ளை மிளகும், இன்னொரு தீபத்துல 2 வெள்ளை மிளகும் ஏத்தி, அந்த ராகு காலத்துல உங்களுடைய பிரச்சனை என்னவோ அத காலபைரவர்ட்ட சொல்லி வேண்டணும். அப்ப இத ரெகுலரா எவ்வளவு நாள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, 3 வாரம் தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமை கன்டினியூஸா இந்த மிளகு தீபம் ஏத்துங்க. உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு வாங்க. 3 வாரம் முடிஞ்சதையுமே உங்களுடைய ப்ராப்ளம் தீர்றதுக்கான சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வழி பிறந்துரும். என்னன்னா நம்ம எல்லாருமே லைஃப்ல கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டங்கள் தீர்றதுக்கு இந்த காலபைரவருக்கு மிளகு தீபம் ஒரு அற்புதமான பரிகாரமா இருக்கு. நான் எப்போதுமே ஒரு பரிகாரம் சொல்றேன், ஒரு வழிபாடு சொல்றேன்னா, நான் அத அனுபவத்துல நான் அத பண்ணி அதனால பலன் கிடைச்சா மட்டும்தான் அத சொல்லுவேன். அப்போ இந்த காலபைரவருக்கு இந்த மிளகு தீபம் ஒரு அற்புதமான பரிகாரமா இருக்கு. இப்போ செவ்வாய்க்கிழமை இந்த மிளகு தீபம் ஏத்துனா என்ன பலன் அப்படின்னா, இப்ப கடனுக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கிழமை ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா, கடன் தீர்றதுக்கான வழி பிறக்கும். ஏன்னா, மக்கள் படும் துன்பம் கடன்னால தான் மக்கள் பெரிய அவதிப்படுறாங்க. அந்த கடன் தீர்றதுக்கு செவ்வாய்க்கிழமை நாள் வர்ற ராகு காலத்துல இந்த காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏத்துங்க. அப்ப 2 மண்ணகல்ல நல்லெண்ணெய், தாமரை தண்டு திரி, தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா தான் வெள்ளை மிளகு உள்ள போடணும். நிறைய பேர் குறுமிளக உள்ள போடுறாங்க. அது தவறு. வெள்ளை மிளகு நாட்டு மருந்து கடையில வாங்கி அத தீபத்துல போட்டு ஏத்தி உங்களோட கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க. 3 வாரம் தொடர்ந்து பண்ணணும். சப்போஸ் 3 வாரத்துல இடையில ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியல அப்படின்னா, மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கன்டினியூஸா மறுபடியும் 3 வாரம் போடணும். அப்போ பெண்கள் எப்போதுமே இந்த தீட்டு முடிஞ்ச காலத்துக்கு அப்புறமா இந்த வழிபாடு ஆரம்பிங்க. அப்பதான் 3 வாரம் கரெக்டா வரும். இப்ப ஆண்களா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. அப்போ இந்த சிவன் கோயில்ல இருக்கிற காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏத்துங்க. உங்க கர்ம பிரச்சனையிலிருந்து விடுபடுங்க. இப்ப தீராத கொடிய நோயினால் அவதிப்படுறோம். இல்லைன்னா ஏதோ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு, கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். அதாவது கடன் நோய் வழக்கு ஸ்தானம். அப்ப வீட்ல ஒரு கொடிய நோய் இருக்கு. இல்லைன்னா வீட்ல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல. மேக்ஸிமம் இப்ப என்ன நோயினால கஷ்டப்படுறாங்கன்னா, சுகர், டயபெட்டிஸ் அது தீராத கொடிய நோயா இருக்கு. அப்படி இல்ல வேற ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வருது. கன்டினியூஸா ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கோம். என்ன நோயினாலே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இந்த மாரி டாக்டர் கன்டினியூஸா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்றாங்க.
ஒன்றும் இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்காம தாமதமாகுது, அதுக்காக வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு, இல்லைன்னா நீர்க்கட்டி, அந்த மாதிரி எந்த ஒரு கொடிய லாங் ட்ரீட்மெண்ட் போகக்கூடிய நோய் இருந்தால் அப்போ அவங்களுக்கான இந்த வழிபாடு, இந்த மிளகு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா 6 வாரம். அப்போ 6 வாரம் அப்படிங்கிறது பெண்களாக இருந்தால் 6 வாரம் கண்டினியூஸாக போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா செவ்வாய் ஞாயிறு அப்படி கண்டினியூஸாக, அப்போ 3 வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டினியூஸாக இந்த காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 வாரத்துலேயே 6 தடவை கோயிலுக்கு போய் ஏற்றுற மாதிரி வரும். நீங்கள் என்னென்னா எந்த கோயிலில் ஏற்றுறீங்களோ அதே கோயிலில் தான் கண்டினியூஸாக போடணும். அப்போது இந்த 6 தடவை இந்த 3 வாரத்திலேயே வரக்கூடிய செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மிளகு தீபம் ஏற்றுனீங்கன்னா இந்த நோய் சார்ந்த பிரச்சனையும் அடுத்து தீராத வழக்கு இருந்தாலும் தீரும். அப்போது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 வாரத்திலேயே வரக்கூடிய செவ்வாய் ஞாயிறு அப்போ 6 தடவை வந்துடும். இல்லை ஆண்களாக இருக்கீங்கன்னா முடிஞ்சால் வாரத்தில் செவ்வாய் ஞாயிறு பண்ணுங்க. இல்லை நான் வேலைக்கு போகிறேன், செவ்வாய்க்கிழமை தீபம் போட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஆண்களாக இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூஸாக 6 வாரம் 6 ஞாயிற்றுக்கிழமை போட்டிங்கனாலே 6 தடவை கோயிலுக்கு போய் மிளகு தீபம் ஏற்றின விஷயம் நடந்துடும். அப்போ அப்படி இந்த 6 தடவை நீங்கள் மிளகு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த நோய் சார்ந்த பிரச்சனையும் வழக்கு சார்ந்த பிரச்சனையும் தீரும். ஏன்னா இந்த கர்மாவுக்கு உண்டான எண்ணே 6 தான், சுக்கிரனுடைய எண்ணும் 6 தான். அப்போ இந்த சுக்கிரனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் அடுத்து இந்த கர்மாவால் ஏற்பட்ட பாதிப்புகள்னால தான் கடன், நோய், வழக்கு இந்த பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனை தீர இந்த மிளகு தீபம் ஏற்றுங்க. வாழ்க்கையில் இந்த கர்மாவிலிருந்து விடுபடுங்க. வாழ்த்துக்கள்.